போடு அம்மை கொண்டு போடு போடுன்ட்டும் மாட்டுக்கு நாய் அங்கே சர்க்கரை ஆகாது. அம்மை கொண்டு போடுன்னா எனக்கே போடுறியா? நீ தானே போடு. எதுக்கு நாய் கொண்டு போட்டுருவ அப்படி? நாய்க்கு வைக்கிற அளவு போடு, நல்லா சோறு. நீ தானே போடு. சாப்பிட்டு போட்டு வாங்கிக்கிட்டு இத்தனை கொட்டாதல எப்பவுமே என்ன பிரியா கொட்டுவாங்க. கொஞ்சம் நேரம் துள்ள வை, சாப்பிட்ட கடைசியில் போடு. எனக்கு நான் இத்தனை வருஷமா பார்க்குற குப்பனை எவ்வளோ சாப்பிடுன்னு தெரியாது. நாய்க்கு நப்பிடுவான். நாய் கொண்டு வச்சிருவாப்புல. நாய் போட மாட்டேன் கொடு. சோறு வேணும்னா கேட்கணும். ஆமா அப்படியெல்லாம் ரப்பக்கூடாது கொடுத்தாரு. நீ சாப்பிட்டாசனா சாப்பிட்டியா? சாம்பார் வை, சிக்கன் வைக்க சாம்பார் வை. சிக்கன் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு ஏமா சாம்பார் சாப்பிடு, காயோடு வை தோண்டி. சாம்பார் நடக்கும். சாம்பார் வச்சது அப்படியா சோத்து மேலே ஊற்றுவாங்க, ஒரு நல்லையில் ஊற்றுவாங்க. அப்புறம் கரிசரை சாப்பிட்டு சாப்பிட்டு பாருக்குப்பா. இந்த காய் எடுத்துக்கோ. அவ்வளவுதான். என்ன சார் பருப்பு கொண்டா, கறி நீ போட போட மட்டும் கம்முன்னு நான் 3 காய் தின்னுவேன். கறி கொண்டா அது கொண்டா இது கொண்டா. சாம்பாரை சாப்பிட்டு போட்டா நல்லா இருக்குமா? வா சொன்ன ஒரு வாக்கு வை. வா வெளியே வா வெளியே வா. அன்னைக்கு சொன்ன வாக்கு அன்னைக்கு சொன்னப்படி ஒரு வாக்கு வை. வெளியே வா உள்ள வான்ட்டு அது வராது சாமி. ராஜானி கறிச்சா தின்னா கறி நீ கறி சாப்பிடுவேன். சாப்பிடு குப்பனை சாப்பிடு. குப்பானி மட்டும் எப்படி சாப்பிடுறது? நீ சாப்பிடு. பொண்ணு அப்படித்தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? சாப்பிடு. வா தின்னு வா. நான் ஒன்று எங்கே கறி போடு. அது போல் கிரேவி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜாத்த ஊற்றுறது குப்பு கூடு. குப்பை எடுத்துக்க. காணும் உப்பு இல்லை. கறி போடு போதுமா? உனக்கு வச்சுக்கா. உனக்கும் வச்சுக்கோ எனக்கும் வச்சுக்கோ சாப்பிடுங்க. நம்ம தின்னு பாப்பா தண்ணி எடுக்கிற ஆளு. நீ எல்லாத்துக்கும் வையே. சாப்பிட்டு மெதுவாக சாப்பிட்டு ஒரு தான். உப்பே கொண்டாது சாமி. உப்புண்ணா இதுக்கு மேலே உப்பு போடாதுண்ணே. ஏன்னா நீ இதுக்கு மேலே போடக்கூடாதுண்ணா. உப்பு தான் தின்னணும். உப்பு தின்னு உப்பு. நான் நாய் போட மாட்டேன். அது ஆள் தெரும் போட மாட்டேன். அங்கே போய் வீசிட்டுறாங்க. இவ்வளோதான். நீ ஒரு கால் வை, வட்டலாம் சோறு அங்கே வைக்கிறேன். இவ்வளோது நீ வேலை. மாடு வாங்க தான் மேஞ்சி சுற்றி மாட்டாடா. என்ன பண்ணுற? கறி மட்டும் எடுத்துட்டு சோத்துக்குள்ளே கறி வச்சு தின்னு வளர்க்கு. இந்த நாயை முடுக்கு பாரு இப்படியே வச்சிரு. அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து ரொம்ப தூக்கிட்டு போகாது. அந்த வெங்காயமே வேணும். நாய் அடிக்க மாட்டேன். நடி போட்ட பார்த்தேன். பொட்டநாய்க்கு தான் தின்றதுல. என்ன மசாலா போட்டுன்னு தெரியல. இந்த சிக்கனோட மனமே வேற மாதிரி இருக்குது. நான் கறி நாய்க்கு கறி போட மாட்டேன். சமைக்கிற போது நான் கறியை கவனிக்கல. ஏய் கட்டலை பூந்துரு நாய்
அது திருடு. அது தமிழர் தூக்கிட்டு ஓடுது. அப்படித்தான் ஓடும். நேற்று ஏதோ ஓடிச்சு இதுதான் ம் தமிழ்நாட்டில் லபக்குன்னு கவிட்டு ஓடுது. நான் அங்கேருந்து தூக்கின்னு வந்தேன் அன்றைக்கி ஒரு நாள் கொண்டு வீசுதாண்ணா. ம் இப்போ நான் தான் சரி கொண்டு ஊர் வச்சிடுறேன். உப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க. ம் சப்பை எது சப்பை? இது உப்பு போட்டேன்னா அவ்வளோ ருசியாக அத்தனை சாமானை போட்டு அத்தனை செலவு போட்டு பண்ணியிருக்குது. அத்தனை போட்டால் உப்பு 2 போட்டால் இதை விட நல்லாக்கும். உப்பெல்லாம் கடலுக்கு போய்க்கலாம். சமுத்திரத்து கடலுக்கு போனால் உப்பு நிறைய இருக்கும். இப்போ அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தாங்கணும். 2 உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்க நல்லா இருக்குது. அதில் கலந்துட்டீங்கன்னா வெறும் குழம்புக்கு. ஓய் கண்டிப்பாக்கா. நான் நீங்கள் 2 நாளத்து சாப்பாடு சாப்பிட்டு இதெல்லாம் சரி கிடையாது. நான் செய்யறது வீட்டுக்கு வா ஒரு நாளைக்கு. வேறு வேறு குளிச்சுட்டு செருப்புலாம் நடந்து வந்தேன் பாராயா. யார் ராசனா வாழ்றா? சூடு பிடிச்சி. ராசனா வாழ்றப்ப இப்போ இல்லை, அது இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும்ப்பா. கொஞ்சம் ஆள் ரெடி ஆகணும். உடம்பெல்லாம் நல்லா ஆகட்டும். நல்லா ஆகணும்னா அவங்க பையன் அங்கே தானே இருக்காங்க. அதான் அங்கே தானே வேலை செய்யுது பையன். ஐயா ஆமாம் தான் தெரியும் எனக்கு. பையன் இப்போ தான் போயிருக்கான். 20 நாள் ஆச்சு. வீடு தனியாக எடுத்து கொடுத்துருக்குறேங்க்கா. என்னமோ கருமா பெரியூரா இன்னும் சரி பெருங்குடி. பெருங்குடி எங்கள் வீட்டு பக்கமாக தான் அந்த பஸ் போவோம் நைனா. அப்படியா? எங்கள் வீட்டு பக்கம் தான் போவோம். பெருங்குடியில் தான் இருக்கிறான். சோழிங்கநல்லூர் பெருங்குடி எங்கள் வீட்டு பக்கமாக தான் போவோம். ரைட் ரைட். பாரு எப்படி கொண்டு அந்த கடைசியில் சேர்க்குது பாரு ஆண்டு. பக்கம் அதே பக்கமா? எங்கள் வீட்டு பக்கமாக தான் போவோம். சரி சரிங்க. பெருங்குடியில் தான் இருக்கிறான். வீடு எடுத்துருக்குது. ஆளை கொடுத்து அங்கேயே இருக்கேன். ஆஃபீஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி. அமேசான். ஆயா ஆயா பேர் என்ன? வெள்ளையம்மாள். வெள்ளையம்மா. தாத்தா ஒரு கதை சொல்லுவார் தெரியுமா? என்ன காட்டுல பிச்சுவா கத்தியோட போட என்னமோ வெள்ளையம்மாலாம் சொல்லுவார். என் ஊர்ல இருக்கும். அப்படியே அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் தாத்தா. காசு வேண்டாம். இந்த மாதிரி காசு கொண்டேன் என்னையவா பத்திச்சு ஆயா. எங்கே போட்டு காசு? இந்த மாதிரி அது கால் சைஸுக்கு வாங்கிட்டேன். செருப்பை பாரு அதாண்டா போட்டு போனேன் நான். காதுக்கு நான் எங்கே போட்டேன்? குளிக்க போகும்போது விட்டுட்டேன். ஆ ஐயோ பழுத்துருச்சு கால். இந்த இன்னும் எரியுது கால் உள்ளங்கல். ஐயோ அன்னி வேணா சும்மா அப்படி ஜில்லுன்னு இருக்கும். தண்ணி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஊத்தும் போது தாங்கல. ஊத்துன உடனே ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஊத்தும் போது ஐயோ ஆயா சொன்னிச்சு சுடு தண்ணி வச்சு குளின்னு சொன்னிச்சு. நானே சுடுதண்ணி அப்புறம் அந்த வெயில் படுதுலாயா அதுல தாங்கிடுச்சு. அது பச்சை தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கரெக்டாகிடும். அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்கே பாரு ஃபர்ஸ்ட் காலில் இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம முத்து லபக்கு முத்துங்கிற பாரு குப்பு. உருளைக்கிழங்கு நாய் வட்டனுக்குள்ள வருது. அது பேசாம படுத்துக்குது. ஐயா அதுதான்டா முதல்ல நாய்க்கு சாப்பாடு வச்சிடணும். அதுக்குதான் முதல்ல நாய்க்கு சாப்பாடு கொடுத்துடணும் தெரியுமா? இல்லைன்னா அப்படிதான். ஒரு நாள் வட்டலை தின்னுச்சு. தின்னுச்சு. அவரும் தின்னாரு. நான் உட்காந்து இருக்கிறேன். அங்கே கொண்டு போய் வச்சு அந்த டீ டம்ளர் நக்கிறது. இவர் பண்ற பழக்கம் தான். அது திருட்டு இல்லை. நம்ம என்ன பழக்கிறோமோ அதுதானே. அப்பா வட்டில் பாம்பு ஏறிச்சு உனக்கு தெரியுமாண்ணா? அப்பா வட்டில் பாம்பு ஏறிச்சு உனக்கு தெரியுமா? அப்பா வட்டம் இல்லையா? பாம்பு ஏறிடுதான். தின்னுங்க 4 தின்னுங்க என் பொச்சு வட்டிலே வந்து உள்ள வந்து எடுத்துக்கான். வட்டிலே வந்து பாம்பு பாம்பு அது ஒன்றும் தெரியாது தின்னுங்குது. பாம்பு வந்து தெரியாமல் தின்னுட்டுக்குது. விருந்தாளி மாதிரி வந்துருக்கு கரும்பாம்பு. அப்புறம் ஐயோ நல்லா மோசமாக இருக்குது கரும்பாம்பெல்லாம். நாங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு வட்டலே வந்து ஏறிட்டு கொடைக்கானல்ல வேலை செஞ்சேன். சட்டுன்னு தான் வந்து அந்த கரும்பாம்பு. 81 என்ன 83 என்ன எனக்கு சரியா தெரியல. இல்லை 1980 இருக்கும். அப்போ வாரத்தில் 2 நாள் தான் நாங்கள் ஒரு அண்ணன் இருக்கோம். குடும்பத்தோட இருப்பாரு. அந்த அண்ணா வந்து அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடு சுடுதண்ணி வைப்பாங்க. அந்த அண்ணா வாரத்தில் 2 நாள். வாரத்தில் 2 நாள் அங்கே வேர்க்காது. கொடைக்கானல்ல வேர்க்காது. குளிச்சுட்டு உள்ளே போய் கட்டிக்கலான்னு துணியை அப்படி மேலே போட்டுட்டு வந்தேன்னா விறகு அடிக்க வச்சிருக்கிறாங்க. இப்படியே வந்து இங்கே விறகு அடிக்க இருக்கும் நல்லா ஹைட்டா. இப்படியே வந்து இப்படி ரூம்குள்ளே போகணும். குளிக்கிறது அங்கே இருந்து வரணும். ஓப்பன் பிளேஸில் வரணும். அங்கேருந்து
இது இவ்வளோ பெருசா இருந்துச்சு, நல்லா பெருசு. இந்த என் கை, வாயா, போடா. ம் ரெண்டு கையும் ஒரு இதா அவ்வளோ மொத்தம். கண்ணு நல்லா இவ்வளோ பெருசா இருக்குப்பா. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து வந்தேன்னா இது என்னது இவ்வளோ உயரமா நிற்குது, கீழே சுற்றி இருக்கிறத பார்க்கல, மேலே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறேன். ரொம்ப நேரம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, கருப்பாக இருக்கும் தெரியல, கருணாகம். ஆனால் கண்ணு பெருசாக இருக்குது, இது என்னது அப்படியே இருக்கும், ஒன்றும் பண்ணலப்பா, அப்படியே இருப்பா தூக்கிட்டு படம் எடுத்துக்குது. கீழே பார்த்தேன் பாரு, சுற்றி இருந்துச்சா, கத்துன்னு கத்தி சிஸ்டர்லாம் உள்ளே இருந்து ஓடியாந்து அவங்க ஓடி வர்ற சத்தத்தை கேட்டு, செவருக்கு ஒரு காமெண்ட்லாம் கிடையாது, இப்படியே ஏறி மேலே பஸ் போகுது ரோட்ல போகுது. அப்புறம் தான் அங்கேருந்து வேலையை விட்டு சாணி பத்து வருது, அது ஏற்று வட்டலுக்குள்ள போடு. என்ன வருது, சாணி பத்து பறக்குதுமா, அது எடுத்து வட்டல போறேன், அது ஏற்று அப்படியே வட்டல போட்டு தின்னு, வட்டல போட்டு திங்குது பாரு. இல்லை வீட்டுக்குள்ள போ, நாய்க்கள் போட்டாச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நான் சொல்லல, அந்த அந்த சோத்தை புறம் போட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாப்ல. உப்பை கொட்டிருப்பான், அதனால அவனுக்கு திங்க முடியல. இல்லை இந்த அங்கே உட்காந்து திங்குது பாரு. அதை எப்படி தெரியுமா, உப்பு ஐஸ் உப்புனாலும் பரவாயில்ல, கல் உப்பு ஒரு போடு ஐயா பட்டை சொம்புகள் சோத்தக்கேற்ற நாய்க்கு போச்சுன்னு உன்னையெல்லாம் அடிச்சே அடிச்செறிஞ்சு கொஞ்சம் ஆக்குறது வேண்டாம். சின்ன ஏஜ் வெட்டியாக போடுறேன். நான் ஒழுக்கம் சொல்கிறேன். விலைக்கழுவுற இடத்துலேருந்து சோறு திம்பானா எவனாவது? விலைக்கழுவுற இடத்துலேருந்து எவனா சோறு தின்னு இருப்பானா? நாய்க்கு போனதெல்லாம் அது எங்கே பார்த்தாலும் வச்சிட வேண்டியதான் வாசல். சரி அந்த சாப்பிட்டு பரவாயில்ல, நான் அது வச்சு திங்கு திங்குன்னு தின்னு தின்னு சாப்பிடி, அது வெட்டி பண்ணாது யாரு, அப்படியே போடு வட்டலில் வந்து போதுட்டு. எதுக்குமா? அதான் டவுஸ் இருக்கா, அது வேறு எத்தனை ஒருத்தனுங்க அதுதான் கொடுத்தது. அது எங்கேயோ போன வருஷம் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். அது இருக்கும் 2000-3000. அப்பதான் எழுந்திருக்கோட நாயத்து கேளுங்க நல்லா. அரல் வந்துக்கிட்டு 50 இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அப்புறம் அவங்க இவங்க எங்கள் மாமா வீட்டுக்கு போய் அங்கே போய் எப்படி தெரியுமா 10 நாளில் நான் சவிக்கும் பண்ணிடுறேன். அப்புறம் இது ஆகாது, அப்புறம் கூட்டின்னு போய் அங்கே சட்டி வந்து வாங்கிட்டு கொத்தமாக போய் 10,000 ரூபா செலவானா. அப்புறம் அப்படியே எல்லாம் எழுப்பி அப்புறம் எல்லாம் கண்ணுங்காட்டிக்கு பறவைதான் பார்க்குறதா நல்லா பார்க்குறாங்க, அதுவே பார்க்குறாங்க, அவங்க தான் பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரி யாருக்குண்ணா அவங்க தான் பார்க்குறாங்க. யார் பார்க்குறேன்? அவங்க பேர் பார்ப்பாங்க, நாமெல்லாம் பார்க்கணும், அவங்க தான் பார்ப்பாங்க. வாமிட் பண்ணுறது யாரு? அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராது சும்மா. அது வராது சாமி. அதுக்கு 2 உப்பு எடுத்து நத்த கரைக்கு வருன்றேன். இவங்களே சொல்லிடுறது, சாப்பிட்டா நீ வாந்தி பண்ணிடுவீடா அப்படின்னு. அதான் அதுக்கு தான் உப்பு போட சொல்கிறேன்.
உப்பே அதிகமாக தின்னாலும் எத்த பண்ணுங்க. உள்ள திங்கும்போது வாயை கம்பு மூடி போடாத போடாத சார்ஜ் பண்ணுறாங்களா? இனிப்பு வர சார்ஜ் பண்ணுறாங்க. போடாத போடாத போடாத. இனிப்பு வந்து சர்க்கரை போடுவாங்களா? மனுஷன் வயிற்றுக்கு தான் சோறு. அதுல இனிப்பு வராது, அந்த சர்க்கரையில இனிப்பு வரதில்ல. வயிற்றுக்கு தான் சோறு திங்குது மனுஷன். இப்போ இதெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு 10 நிமிஷத்துக்குள்ள அதுக்கு முன்னாடிலாம் நல்லா திங்க நான் பார்த்துருக்கேன் வீடியோவில். இதில் 10 நிமிஷத்துக்கு ஜீரணம் ஆயிருதுக்குள்ள 1 மணி நேரத்தில். இவன் செய்கிற வேலைக்கு ஆயிரும். ஆமாம், நான் 6 வேளை சாப்பிடணும் தானே. செய்யாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஜீரணம் ஆகும். ஆமாம், இதெல்லாம் ஆடி வேலை செய்கிறவங்களுக்கு ஜீரணம் ஆயிரும். இப்போ ஆமாம், இப்போ நம்ம பாடுபடுறவங்களுக்கு வேறு கணக்கு தான் யாசாமி. ஆமாம், பாடுபடாதவங்களுக்கு வேறு அதில் ஒன்றும் சேர்த்த முடியுமா? சொல்லுவாங்க பாடுபடுறவங்களுக்கு பழஞ்சோரம் சொல்லிக்கிறாங்க. தெரியாது சொல்கிறாங்க. பாடுபடுறவங்களுக்கு பழஞ்சோரம். பழஞ்சோறு கிடைக்குதான், நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையோ, அவங்க கிடைக்குதான். எனக்கு பழஞ்சோறு எல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? எனக்கு ஒன்றுமே தெரியல. சோறாவது கிடைக்குதா இல்லையா உனக்கு? சோறு கழுவி இப்போ எத்தனை தின்னா நமக்கு அதெல்லாம் தெரியுதாக்கா. நமக்கு அந்த கிடைக்கிறது வந்து நமக்கு தெரியாது. நாம் எப்படி சொல்லிட்டு கிடப்போம் தெரியுமா? ஐயோ நம்ம சோறு கொடுக்கலையே, களி கொடுக்கலையே, சாறு கொடுக்கலையே, பீடி கொடுக்கலையே அப்படி சொல்லி கிடப்போம். உனக்கு பாரு அக்காலாம் வந்து நல்லா பாயாசம்லாம் வச்சு கொடுத்துட்டு போனாங்கல்ல. அவங்க இப்போ கிடைக்குதா இல்லையா தெரியலங்கிற. அதான் சாமி, எனக்கு தெரியாதா? நான் தான் வீடியோவில் பார்க்குறேன். அதுதான் நான் சொல்ற மாதிரி கிடைக்கிறது தெரியாது. பாயசம் குடி பாயசம் குடி பாயசம் குடி. வந்து அப்புறம் சொன்னாங்க நம்ம வந்து நமக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு கறி கூட்டம் தெரியல. பாயசம் நல்லா இருக்கு. இப்போ தங்கத்தை கூட்டம் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இடம். நல்லா குடிச்ச பாயசம். தங்கத்தை கூட தெரியாது. நான் தான் பார்த்தேனே அதுதானே பாயசம். தங்கத்தை கூட்ட கூட தெரியாதாண்ணா. அப்பேற்பட்ட இடம்ண்ணா. பாயசம் உப்புமா. நம்மளுக்கு அவங்க பார்க்கலன்னு கூட கொடுப்பாங்க, தங்கத்தை கூட கொடுப்பாங்க. நமக்கு தெரியாது. கொடுப்பாங்க 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 ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அதனால நமக்கு இருந்தா இல்லை. வேணும்னா பாருவாங்க. நான்லாம் நிறைய நாள் சோறு இல்லாத படுத்துக்கிறேனோ, சோறு இல்லாத படுத்துக்கிறேண்ணா. ஆமாக்கா, ஆயா போகலையா? அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, கீழே காரும் போயிட்டாங்க, கீழே காரும் போயிட்டாங்க. அம்மா எல்லாம் கீழே கருப்பு எனக்கெல்லாம் சோறு அவங்க அடிக்கிறவனுக்கு எத்தனை நாள் படுக்கிறான். அது என்ன அது? ஒரு வீடு கோட்டை வெத்தலை எத்தலை போடு போடு. 6ஆம் நம்பர் இல்லைன்னா வாங்கிக்கோங்க. 6ஆம் நம்பர் பொய்யில எனக்கு ஒரு வீடு ஆயாக்கிட்ட இருக்கும் பாரு. எங்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்கு. களிப்பாக்கு முத்தம் தெக்கம்பாக்கு அது முத்தங்கிட்ட தான் இருக்கு. முத்தாங்கிட்ட அங்கே கிடக்கும், அந்த பையில கிடக்கும். அங்கே முத்தாங்கிட்ட கேளுவா. எனக்கு ஒரு வீடு கொடுங்க. ஐயே, நான் என்ன பீடியா குடிக்கிறேன்? வீடு முத்துக்கிட்ட இன்னும் கேட்கல தான் அம்மா கிட்ட. அம்மா கிட்ட இருக்கா? அங்கே தான் வாங்குறதுண்ணா. வாங்கிக்க போ. உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்க மாட்டேன். இது அடவு தண்ணி கொடுத்துறப்போ நான் குடிச்சிட்டு போகிறேன். போட நான் தண்ணி போகிறேன். இப்போதான் சோறு எடுத்து குடிக்கணுங்கிற. சரி குச்சின்னு எனக்கு ஒரு வீடு கொடுத்து குச்சி. ஏன் சாமி, நான் போய் தண்ணி ஆற்று போயிட்டு வருமா? ஆமாம், இந்த அண்ணனை கேட்டு பார்க்க மாட்டாங்க. அண்ணனால இப்போ குடிக்கிறதுல கம்மல் பச்சை மூணு இல்லை, அண்ணனை கேட்டு பார்க்க மாட்டாங்கண்ணே. அது அந்த கொடியை சொன்னேன். அண்ணனை நீ நாளா அப்படி மறக்க மாட்டேன். இருக்கிற போது புறக்கணும் அத்துரும் கொடி. ஏன்னா ஆமாம், கொடி வந்து போயிரு. கணத்துல நான் அது கொடி புடக்கணும். வந்துச்சுன்னா சால் உள்ள போயிரு. இறங்கியாலும் எடுக்க முடியாது. எப்படி இறங்கி எடுப்பேன்? இறங்கிட்டீங்கன்னா மண்டெல்லாம் போட்டு அமுத்தி போடு. ஆமாம், நீ சொன்னபடி அந்த கல் 2 பக்கம் சரிஞ்சுட்டானே. ஆமாம், நம்மளை போட்டான். ஓ நாளான முதுலுத்த சொட்டு கல் விட்டானுங்க அந்த பக்கம். குட்டிருந்தோம். உள்ள தண்ணி இது. போய் இப்போ உட்காந்து போய் இப்போ உள்ள குளத்துக்கு விட்டுறது இல்லையா? அடே முதல்ல தண்ணியில சேசனு. அங்கே போய் அரைச்சானா. இந்த கல் என்ன வச்சு இங்கே பேரத்திலேருந்து விழுந்தது எனக்கு தெரியல. தம்பி ஓகா ஏன் தம்பி ஏக்கா நல்லா 2 கம்பு ஊனி மேல குறுக்க ஊனி இந்த ஊர்ல ஆமாம் கிணத்துல இருக்குமே அந்த ஊர்ல போட்டு இறக்கலாம்ல. அப்படி கிணத்து திறந்து வைக்க முடியாத. ஆனை வந்து கை விட்டுரும். அது காட்டில் தான் அது மாதிரி பண்ணலாம். காட்டிலே இருந்தால் பண்ணலாம். ஆனை வந்துடும். தூக்கி எல்லாம் பிச்சைஞ்சு விட்டு போயிடும்.
அதான் கரெக்டாக அது இறங்குறதா. அங்கதான் தண்ணி அது கண்டுபிடிச்சிக்கு இவங்க என்னமோ ஆனை வந்ததுன்னா தெரியாது, நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தண்ணிக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக தெரியும். அதுக்காக இருக்குது. கரெக்டாக வந்து பிச்சை போட்டு அருமையாக குடிச்சு போட்டு கண்டுக்கணும். ஆமாம் தண்ணியெல்லாம் ஆடு மாடு உழுதுட்டு போடுறோம். அது ஆடு மாடுக்கு விழுந்துடும். அதுக்காக இருக்கும். ஆமாம். அப்படியானா அந்த 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 கபராகப்பட்ட அந்த கொடியாகப்பட்டது தான் கபர் ஒன்று கட்டிக்கணும். கவுரு கட்டிக்கணும், கவுரு வச்சுக்கணும். கொடியால மாட்டுறா கவுரு போட்டு சணல் கவுருக்கு இல்லை, சணல் கவுரு. கவருக்கு பாரு, அதே தான் சொல்கிறேன். அது போட்டுக்கணும். அது போட்டுக்கணும். அது கொஞ்சம் ஒரு பிள்ளை போட்டுன்னு வை நல்லா. இந்த கொடி போடமா காஞ்சி போகுதாண்ணா, அது போடக்கணும். அது என்ன கொடி? ஊனாங்கொடியா? அதுதான் பெயர்க்கிறியா? சரி, நீ பார்த்து கொடி தான், பில்லுவன கொடி. அந்த கொடி ஒன்று இருந்தது இல்லைங்க, கொடி எல்லாம் அது கொடி ஊனாங்கொடி பாம்பு தொலாட்டு இருந்தது. அந்த கொடியில 2 கொடிக்கு தானே, பில்லுவன கொடி ஒன்று இருக்குது. ஆமாம், பில்லு ஊனாங்கொடி ஒன்று இருக்குது. பில்லு ஊனாங்கொடி. இன்னொன்று சொல்கிறேன் கொடியை பாங்கட்டில் இல்லைன்னா பாங்கட்டு ஓணும் கொடின்னு கொஞ்சம் அப்படி மசையெல்லாம் இருக்கும். நல்ல மசையாக இருக்குது. அது மச மாய அப்புறம் இன்னும் ஒரு உணவு வந்து பசைன்னு தலை இருக்கும். ஆனால் அந்த கொடி வந்து கொஞ்சம் நூலாக வெள்ளை நேரம் வரும் அந்த கொடி, பாங்கட்டு கொடி. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா மாட்டெல்லாம் பாங்கட்டுக்கு மேய்க்கு ஓடி போய் தான் கண்டுபிடிச்சேன். ஓ, மாடு மேய்க்கு போகும்போது எல்லாம் ஒன்று நீயே பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு முதல்ல போகும்போதெல்லாம் கல் ஒரு முள் கூட ஏறாது, நல்லா இருக்கும். ஒரு ஆணை கூட பார்க்க முடியாது. இப்பெல்லாம் போனா காலையும் முள்ளு ஏறுது, கையிலயும் முள்ளு ஏறுது, கையெல்லாம் முள்ளு, கண்ணிலையும் முள்ளு ஏறுது. போன பக்கமெல்லாம் கல்லு மண்ணு போற குத்துது ஏறுது. இந்த காலத்துல அப்படி பண்ணி இந்த பாங்காடு அந்த காலத்துல அப்படி இல்லை. அதனால இந்த பாங்கட்டு நம்ம போகக்கூடாது சாமி அப்படின்னு ஒரு பயம் வருது. முதல்ல அந்த காலத்துல இந்த கீழே தொட்டி பாட்டி கூடி போனதுதான் துணைக்கு வாடா அப்படின்னுச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், தாத்தா நாங்கள் வர முடியாது தாத்தா, பயமுக்கு தாத்தா. என்னடா பயம், நான் முன்னாடி மாடு வச்சு போகிறேன், நீ என்னோட பேரத்தில் தோணி இந்த மலைக்கு அப்பாத்த வாசி. இந்த மலைக்கு அந்த பக்கமாக போயிட்டீங்களா? அங்கே கொண்டு கிரிக்கு அந்த பக்கமாவா? அது செவல் மாடு இருந்தது, செவல் காலம் இருந்தது. அதுக்கு எங்களுக்கும் செவல் மாடு செவல் காலம் இருந்தது அந்த காலத்தில். கல்யாணம் பண்ணக்கு போல சின்ன பையனில். அப்புறம் அங்கே போகணும் சாமி. அங்கே ஒரு ஆள் வந்து கரையின்னு ஒரு ஆள் இப்படி வந்து நின்று பார்த்தபடி என்ன கேளு, நான் தான் ஓராளின்னு எப்படி. நாங்கள் அங்கே உட்காந்துக்கிறோம். அந்த பாட்டை எப்படி பாட்டை கிழக்க நான் இப்படி மேக் சேர்ந்து அப்படி உட்காந்துருந்தேன். சீராரு கொடிக்காது எதுக்கு அந்த கரையினுங்கிற ஆள் வந்து மாடு. நான் அந்த ஒரு ஆளுக்கு கேள்வி இதா, நான் ஒன்று ஒரு ஆள் நிலம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஆகாது. நான் பொதுல தேள் தொட்டியாகவும் பார்க்கறதில்ல, நான் வளங்கோமையும் பார்க்கறதில்ல, நான் ஊராளின்றதும் இல்லை, ஊராளி மாடு மேய்க்கிறன்றதும் இல்லை. இந்த பாட்டு என்னது கேள் தொட்டி பாட்டு, ஊராளி வாடா மாடு மேய்க்கலும் கூப்பிடுது. இந்த கேள் தொட்டி பாட்டு அது செவந்தது அஜித்தின்னு இந்த பாட்டே வாடா மாடு மேய்க்கலும் கூப்பிடுதே. நீ கடைசியில் நம்மளை பிடிச்சிக்கிது நீண்டாட கூப்பிட்டு நம்மளை பிடிச்சி ஆளும் இப்படி மாற்றிடுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு காலம் இல்லையா. டே ஊராளினா ஜாதி சொன்னா டே ஊராளி மாடு மேய்க்கல பாடானா அவனுக்கு கோபம் வராது. அவன் கொஞ்சம் தூரம் மரம் தான். இப்போ கோபப்படுற டைமில் வந்து அவன் பக்கத்தில் இருக்கல, நீனே தூரம் இருக்கிறேன்னா நான் எடுத்துக்கிறேன்னு இங்கேருந்து கூப்பிடுறது ரொம்ப சீக்கிரம் காது கேட்காது. சீக்கிரம் தூரத்துலேயும் காது கேட்குமா, பக்கத்தில் இருக்கிறனே நான் காது திறந்துட்டு பாடல, பக்கத்தில் இருக்கிறனே காது கேட்கறன்ட்டு போகிறான். அன்றைக்கி ஒரு ஆள் வந்து அப்படி சொல்கிறேன், அப்படி மலை எந்த மணியெல்லாம் எனக்கும் காது கேட்குறதா அப்படின்னு அப்படி நான் சாணி வச்சுருந்தேன். அப்புறம் எப்படி எல்லாமே காது கேட்கணும், யார் காது கேட்கறது, யார் காது கேட்காத போகிறது. பாடு சாமி இதெல்லாம் நியாயமா அநியாயமாக இருக்கணும். நான் அநியாயம் இல்லை. அப்படி அந்த பாட்டை அப்படி உட்காந்து கோரமா அது கூப்பிட்டுது. அதுக்கெல்லாம் பயம் இல்லை, அந்த பாட்டுக்கெல்லாம் பயம் இல்லை. பயமா டே ஊராளி வாட மாடு நம்மளாம் வாசாமின்னு கொடுக்க பயம் இருக்குது இந்த பாங்கட்டில். ஆமாக்கா, வாசாமி கொடுக்க பயம் இருக்கும் தெரியுமா, வானன் கொடுக்க பயம் இருக்கும். சூப்பராக இருக்கும். அது வானன் கொடுக்க பயம் இருக்கண்ணா, சாமி இதுக்கே பயம் இருக்கும். அப்பேற்பட்ட ஆள் நானெல்லாம் பட்ட கஷ்டம். அப்படி அந்த பாட்டுலாம் வாடானுது அந்த பாட்டு பாட்டு அதான் அப்புறம் பிக்கு அது சேர்த்து போச்சா. சரி வீடி பற்ற வச்சுக்கோ குடிக்கல சாமி. அப்படி சாமி என்ன பெரிய பீடிங் குடிக்கிறேன், 10 நம்பர் பீடிங் குடிக்கிறேன். இந்த பாரு இந்த சோப்பு வச்சுக்கு இந்த அக்கா எடுத்துன்னு குடிக்கிறதுக்கு அது ஓட்டு மருந்து எடுத்துது அக்கா. அப்புறம் நீட்டு அளவுனியா வெத்தியில அக்கா தள்ளி போகாது அம்மா, தள்ளி போகாதீங்க ஓரம்மா. அங்கே கல் மவுண்ட்ரு பாட்டை ஒரு தடவை இங்கே இதில் விழுந்தது கரண்ட். நீ இந்த பெரிய பீடி குடிக்கிற கணேஷ் பீடி குடிக்கிறேன்ற இங்கெல்லாம் கணேஷ் பீடி கொடுக்கணும் சாமி கிடைக்கிறதே இல்லை.
இங்கெல்லாம் வீடு கிடைக்கல சாமி, ஒரு வீடு கூட கொடுக்குறதில்ல. கணேஷ் வீடு கொடுக்க மாட்டாங்க, எம்ஆர்சி வீடு கொடுக்க மாட்டாங்க. நீ கொடுத்த மாதிரி வீடு நீ கொடுத்த 10ஆம் நம்பர். ஓ அம்மா கூப்பிடுது. கேட்டா போய் பாரு என்ன பாரு வாரேது சாமி. அந்த பாயை எடுத்துட்டு வா. எந்த அந்த பாய் ஏது அந்த பாய் என்ன இந்த பாய்? துணி துணி வெயில்ல வந்து எல்லாம் தூங்குது. ம் ம் இப்போ நான் கதை சொன்னிச்சுன்னா கேட்டுட்டே இருக்கலாம். ஆமாம். சொல்லு என்ன சொல்ற? ஏமா சொல்லு கதை சொல்லு, நல்ல கதையா. என் கதையில் தெரியுது சாமி. என்னம்மா ஒன்றும் இல்லை. என்னமோ காய்ச்சல் ஈஸியா விட்டாலும் போட மாட்டா. கோழி பேனு கோழி பேனு ஏறி பாட்டு தூங்குத இங்க வா, எங்கே வர? இப்படி வந்துக்கா. ஆஹா அது வெயிக்காமா வெயிலாயா? சரி இந்த தலையாணி ஒன்று எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டு அங்கே வெயில். ஆமாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். கல் அழுத்தாக்கா ஆடே மண்ணு திங்கிற உடம்புடா. ஆமாம் ஆமாம். தலைக்கு நிறுத்துவா. தலையாணி எடுத்துக்கொடு குப்பண்ணா. இந்த மிச்சதுக்கு அந்த உடஞ்சதுக்கு செவத்துக்கெல்லாம் போட்டு விட்டீங்களாட்டு இருக்குது. இழுக்கு இழுக்குன்னு இழுக்கி அது ஆயா. ஆயாளா? நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஆயா. மிச்சம் அவ்வளோ மண்ணு இருந்துச்சுல, ஆமாம். எப்படி பத்தியா இழுத்துருச்சு. ஆ ஆ சாணி மொத்தையாட்டு போட்டு வச்சுருந்தாப்புல. அப்படியாண்ணா காலம் இது நான் சொன்னது வேற. இந்த மரம் காய்க்குமா நல்லா? அருமையாக காய்க்கும். பப்பாளி பழுக்குது. பழக்கம் அந்த சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் பப்பாளி இந்த பழத்தை சாப்பிட்டதில்ல. அந்த நான் மாம்பழம் சாப்பிட்ருக்குறேன். நல்லா பழுக்கிற இதில் இருக்கு. அதாம்மா நம்ம மாம்பழம் சாப்பிட்ருக்குறேன். இது வந்து காயில் கொஞ்சம் புளிக்கும், அரைக்காயிலையும் புளிக்கும். ஆனால் பழுத்துட்டா தேன் தான். அப்புறம் இந்த கொய்யா மரம் கொய்யாக்காய் வந்து தெவிர்ப்பாக இருக்கும். அந்த கீழே இருக்கிற கொய்யாக்காய் நல்லா இனிக்கும். ரெண்டு பேரும் பறிச்சப்ப நான் பார்த்தேன். ஆமாம் ஆமாம் டெய்லி கொய்யா வேணாம். கொய்யா பழத்தை தோட்டு ஞானி குணம் இல்லை. ஆமாம். நல்லது தானே. ம் எது இந்த கொய்யா? கொய்யா பழம் இது அதிகமாக சாப்பிட்டதில்ல. டேய், நான் பள்ளத்து நாள் போய் கோழிக்கு போயிடுது சாமான்ல. முதல்ல அது நல்லது தானே. அந்த நேரம் போய் அலசி விட்டு தண்ணி தான். உட்காரு கொஞ்ச நேரம். தண்ணி அலசிடு. அதான் வேறு எல்லாம் எல்லாம் கமுத்து. உட்காரு கொஞ்ச நேரம். அண்ணா கழுவிட்டியா? கழுவி இதான் சொன்னேன். நல்லா கழுவி வச்சுக்கிறேன். குப்பண்ணா. ஆயா வந்து உட்காந்துட்டே கமெண்ட் பண்ணி ஆளை துரத்தினே இருக்கும். ஆமா. குப்பைல தண்ணியில் வேற எங்க முத்துக்கு இப்படி வேலை சொல்லி சொல்லுவாங்களா? அது என்னவோ தெரியல. குப்பைல அதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படி மாட்டேன்ட்டு அப்படி கையில் ஆகாது, அதனால சொல்கிறதில்ல. மாட்டேன்ட்டு ஏன் வெயில்ல உட்காந்துருக்க தம்பி? ஆனால் அது அப்படிதான் இருக்கணும். சளி நிழல்ல உட்காரு. வெயில்ல உட்காரு. சளிக்கு அப்படித்தான் நல்லா இருக்கா? அப்படிதான் இருக்கணும். சேலமத்தால் வேலை செய்யறது. நிழல்ல உட்காரு. ஏன்டா ஏன் செல்லம் டிச்சு வாங்கிட்டு வர சொல்கிறேன்னா, பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்கிறேன். என்னம்மா ஊர் போகலாமா? வரியா? இந்த நாய் ம். தாய் மகளுமே சாண்டை போடுறோம். ரெண்டு பேருமே கறி போட்டு கிடக்குறோம். 3 பேரும். நம்ம எப்படி ம் அப்படித்தான். நான் நினைக்கிறத என் மகளை போய் தாயை கடிக்கிறதா உடையனை கூட விடலாம். கடி போடனே கிடங்க 3. தாய் மகனு கூட தெரியாத கடி போட்டு. மழை வர மாட்டேங்குது. மழை எங்கே வருது? மழை இருக்குது. ஒரு வெங்காயம் இல்லை. அசாமே அப்புறம் ஆடி கழிவணும்மா. ஆடி ஒன்று ஒரு நேரம் போயிட்டு மேலே ஏறும். இது என்ன மாதம்ண்ணா? ஆடி மாதம். ஆணிக்கு வந்து இந்த மாதம் ஆடி வந்து 32 நாள், இன்னும் 5 நாள் இருக்குது. 1ஆம் தேதிக்கு ஆணி 1க்கு ஆணி பிறந்தா, ஆணி 1 பிறந்தா ஒரு 5-6 நாளுக்குள்ளே மழை வெய்யும். அப்போ உழவு போடலாம். ஆடி 12-13க்கு 2வது மழை பெய்யும். அப்போது 3வது உழவு போட்டுடலாம். ஆடி 15க்கு மேலே அடுத்து 2-3 மணி நாளில் இன்னொரு மழை பெய்யி விதப்புட்டுலாம். மொத்தம் 3 அளவு, 3 மழை, ஒரு விதப்பு போய். அதெல்லாம் இப்போ சாப்பிட்டது இல்லையா? ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் இப்போ எங்கே கிடைக்குது? சாப்பிட்ருக்குறேன். சாப்பிட்ருக்குறேன். சூப்பராக இருக்கும். வெடைக்கோழி அடித்து உள்ளே மொட்டை இருக்கணும்.
அதாவது முட்டை போட்டிருக்கு இல்லையா, ஒரு எப்படின்னா ஒரு 3 முட்டை வச்ச கோழியை அடி வாங்கணும். வயிற்று முட்டை இருக்கணும், அப்படியே வரிசையாக இருக்கும். இந்த கோழி பெருசு அது என்ன கோழினா அதுதான் எனக்கு அது வான்கோழி, டிங்கோழின்றாங்க, வான்கோழின்றாங்க. ஆமாம், வான்கோழி மைனா கோழின்றாங்க, நெருப்பு கோழின்றாங்க. ஆமாம். இந்த கவசோடு காலுக்குது அது என்ன? அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தது. அது என்னது, ஈமுக்கோழி. ஈமு அது ஓரளவுலாம் தின்ன முடியாது சாமி. சூடு கோழி அது வந்து ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும். நோய் இருக்குது. ஆமாம், அந்த வாய் மட்டும் இன்னும் ஆமையாட்டு இருக்கும். அப்படி ஆமை வாயாட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கறி நிறையா இருக்கும். அது வரும் 30-40 கிலோ. நெருப்பு கோழினாங்க. நெருப்பு கோழிலையா ஈமு? அது செவனுக்கு நெருப்பு கோழிச்சு. அதான் அது ஒரு ஆள் கரையனுங்கிற ஆள். நாங்கள் கரும்பு போயிருந்தோம். இப்படி கூடு கட்டி பார்த்து நின்றா அப்படி அவரே எங்கள் கோழியில் பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. அவரு நாங்கள் ரோட்டில் தானே போவோம், கரும்பு வெட்டிட்டு ரோட்டில் போனோம். எங்கள் கோழியில் பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் வந்து யார் இந்த சென்சாட்டில் சின்ன வெஞ்சனின்னு ஒரு ஆள் பையன், எனக்கு பங்காளி பையன். அவன் நான் ஒரு 4 வருஷங்க அப்புறம் இந்த கொல்லிமலை பாட்டின் பையன் ஒரு பையன். அரஞ்சேன்னு ஒரு 5 எட்டுக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் ஆனால் போகிறோன்னா கடைக்கு போயிட்டு போகிறோன்னா கோழி வளர்த்து ஏன்டா உனக்கு இந்த கோழி தெரியுமாடான்னு கேட்குறாங்களா என்ன? எனக்கு தெரியுமா சாமி, நான் டவுன்லேயே இருந்தவன் தான். பணத்துக்கும் போனேன், சமையல் வேலைக்கும் போனேன், ஹோட்டல் கடைக்கும் போனேன், கரும்புக்கும் போனேன், எல்லா வேலைக்கும் போனேன். ஆனால் எனக்கு இந்த கோழிக்கிறதே இல்லை. டவுனில் போய் அத்தனை எங்கே போய் சுற்றி பார்ப்பேன். நீ எது 7 கமிட்டி சொல்லி பிரியாணி கொடுத்தாங்கன்னு ஒரு நாள் சொன்னேன். அந்த கிழங்குக்கு சோயா பீன்ஸ் அதுக்கு தான் பிரியாணிட்டாங்களா? அவங்க சொல்ல உனக்கு தெரியாது விஷயமே சோயா பீன்ஸ். நான் எனக்கு தெரியுது என்ன கிழங்குன்னு கேட்டேன். உனக்கு தெரியாது விஷயமே சோயா பீன்ஸ் கிழங்கு கடையில் விற்கிது அப்படின்னா. கறியாட்டு நல்லா இருக்குதுங்கண்ணே. ஆமாம், அப்படித்தான் இருக்கும். உனக்கு தெரியாது. நீ கறி நினச்சிட்டேன் முதல்ல. நான் முதல்ல ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அப்படியே தான் நினச்சேன். கறியாட்டு இது கறிமா இருக்குது, என்ன கறியா அந்த கிழங்கு அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க. இல்லை விஷயம் இது கறியெல்லாம் கிடையாது, கிழங்கு ஒரு கிழங்கு உனக்கு தெரியும் கடையில் விற்கிறாங்க சோயா பீன்ஸ் கிழங்கு. அந்த கவுன்சி கரையாண்டுங்கிறாங்க. அந்த கவுண்டர் வந்து செபேன் ஆவரேஜ் கவுண்டர் மாதிரி அது செபேன். அவங்க அந்த கவுன்சி சொல்கிறத உங்கள் கவுண்டரில் இதைத்தான் சாமி இதைத்தான் சாமி சாப்பிடுவாங்க. உங்கள் கவுண்டர் வந்து இது நல்லா சாப்பிடுவாங்க, இந்த கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. கிழங்கு வந்து நல்லா கறியாட்டுங்க. சோயா பீன்ஸ் கிழங்கு எனக்கெல்லாம் தெரியாது. இப்போ நீ சொன்னதான் எனக்கு தெரியும், நீ சொன்ன எனக்கு தெரியுமா, நான் சொன்னதான் உனக்கு தெரியும், நான் சொன்ன உனக்கு தெரியுமா? ஏன் சாமி பார்க்கலாம். அப்பேற்பட்ட கிழங்கு அங்கே ஏலூரில். அப்புறம் அந்த ஏலூர் தாம்பரம் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு டெய்லி பால் கொண்டு போய் எனக்கு ஊற்ற சொல்லுவாங்க. ஊற்றிட்டு அந்த கோயில் நினைனுவாங்க. அந்த கோயிலில் மை செட்டு கட்டியிருப்பாங்க, 2 ஆரணம் கட்டியிருப்பாங்க பேக்கர் மை செட்டு. சொல்லு உங்களுக்கு மை செட்டு தெரியாதா? மை செட்டு அதைத்தான் நினச்சி சொல்லுவாங்க. ரவுவங்களோ அதைத்தான் நினச்சி சொல்லுவாங்க. அதாவே நினச்சி படுத்துன்னு கிடப்பேன். அப்புறம் அவங்க வீட்டில் 2 ஆனை பொம்மைக்கும் பொம்மை அந்த கவனிச்சு வீட்டில் ஆனை பொம்மை பாயில் பின்னி விற்றுந்தாங்க. அப்புறம் அதை என்னை பார்க்க சொல்லுவாங்க, அதை நினச்சி சொல்லுவாங்க. அதை நினச்சி சொல்லுவாங்க. அதை நினச்சதே இப்போ இந்த ஆணைக்கெல்லாம் ஆற்றுலையெல்லாம் பழம் வச்சது. நான் ஒரு நாள் பிரியாணம் வந்துட்டேனா காரானா இந்த பழத்துக்கா நான் அந்த தரத்தில் வந்து நின்றுச்சேண்ணா. அப்புறம் இந்நேரம் இருக்காண்ணா ஒரு மரத்து நிற்கிதாண்ணா. இந்நேரம்னா மணி பேத்தனுக்கு 3க்குமா இருக்கும், 3க்கு 4க்கு இருக்கும். அப்புறம் ஆனால் வந்து ஒன்றுமே பண்ணாது, கப்புன்னு பார்த்துருக்குது. ஒன்றுமே பண்ணாதனால நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு பயம். அந்த ஆணையை பார்த்தா பயம் கிடையாது, அந்த பெரிய ஆணையை பார்த்தா அதை பார்த்தா பயமே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடியன்னு போய் மாடு வெட்டுன்னு பாருக்கு. அந்த தடியிலே வடக்க இன்னும் காலைல போட்டோம் போவே ஐயா போவே எங்கே போகாது. அது இன்னைக்கு நம்ம உட்காந்துருந்தா மட்டும் நினைக்குது, போக மாட்டேங்குது. அப்புறம் அப்படின்ச்சு ஏன் தக்குதுலையும் போச்சு. சரி அது போய்ட்டு நீர் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எட்டு கூட அந்த கல்லில் நகர்ந்து போகல நம்மளால. மறுக்கூட ஆனால் செவ்வேன்னு மேற்கொண்டு ஆனால் வரேன் முடிக்கணும் வருதானா அவங்கெல்லாம் கண்ணைக்குனால அங்கே ரோட்டில் விற்கினுங்கிறாங்க பெரிய ரோட்டில். லூஸ் என்ன நடந்த கதையை சொல்கிறேன், என்ன லூஸ் உண்மைதான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பொய் எல்லாம் கிடையாது. அப்புறம் சரிட்டானா அந்த ஆணை வந்ததான் அப்படியே தாயொலியில் உங்களை ஆணை மெதிக்க வர. எனக்கு எப்படின்னா தடத்துல நேரம் ஆணை முடிக்கணும் வந்துடுன்னு ஒரு பயம். நான் புதல வந்து விட்டேன் 40. நான் புதையில வந்து ஓடிட்டியா? அதாகுதான். அப்புறம் புதல போய் பூந்து ஓட்டேன். அங்கே போய் நின்று பார்க்குறேன் ஆணை. அந்த ஆணை இந்த பக்கம் போய் டக்கு போய் பார்க்கலாம் மண்ணை வந்து ஒரே மட்டும் இழுத்துட்டு டக்கு போய் முடிச்சது.
சரி போ சாமி அப்படின்ட்டு நாங்கள் அப்புறம் மாட்டெல்லாம் சேர்த்தி ஆடு மாடெல்லாம் சேர்த்தி அப்புறம் ஓடின்னு வந்தோம் பாரு இந்த பங்களாக்கட்டு பசங்க எல்லாம் எல்லாம் ஆட்டுக்கு தலையை ஒன்று வருது தலை மாதிரி வச்சுன்னு வருது அதுக்கெல்லாம் இந்த பக்கம் தாட்டி விட்டு அந்த ஆணுக்கு இந்த பக்கம் அந்த ஆடெல்லாம் இந்த பக்கம் கொண்டாந்து ஓட்டி விட்டு அப்புறம் தானே வந்தோம் அப்புறம் வந்தோம் அப்புறம் தான் வந்தோம் அந்த ஒரு ஆணை மட்டும் பெரிய ஒரு கனவுல ஒரு ஆணை வெள்ளான லைனில் வந்து வெள்ளையான நீர் விட்டுக்குறாங்க அந்த ஆணைக்கு நீர் போட்டு வச்சு விட்டுக்குறாங்க கனவுல காட்டு அப்புறம் சபலானே நிறைய வருது ஆமாம் சாமி ஆமாம் கனவுலங்க வந்து நின்றுது லைனில் அப்புறம் ஒரு கரான சக போட்டு வச்சு விட்டுக்குறாங்க அங்கே நின்று தானே கனவு வைப்பாங்க நிறைய கனவு வந்துருக்குது புத்தி வந்துட்டு தானே கனவு அப்புறம் ஒரு நாள் புத்தியை வந்து ராய் வேத்தன மேலே நீ வரல கழுகு அது கோல் பண்ணி போகுங்க கழுகா எங்கே போகுது அதான் அதான் கோல் கிச்சு அவ்வளோதான் ஒரே கப்பு விடையவே கப்பீர் விடையவே தூக்கி போயிரு அப்புறம் அது அது வந்து என்ன வந்து இந்த ஊர் பக்கம் கோழி இந்த மாதிரி இங்கேயே வருது ஆமாம் அது கோழி இறங்குது அப்படியே போகுது சுத்தது இங்கே வருது அதான கோழிக்கு அதுக்கெல்லாம் கண்ணு சார்பாக இருக்கு என்ன சைஸ் ஆனால் அது கோழி வந்து பப்பு நம்ம தூக்கி போயிருதான் கோழி குஞ்சாலங்குதா பெரிய கோழி இருக்குதா குஞ்சு சோடு குஞ்சுக்குதல்ல அது வந்து ஒரே தான் தூக்கி போயிருதான் குரங்கு குட்டிங்களையே தூக்கிடும் குரங்கு சின்ன குட்டி இருக்கு இங்கெல்லாம் குரங்கு வாழை சாமி இருந்தாலும் நான் தூக்கி போடணும் அப்புறம் அந்த ஆண்களால் இந்த கனவுல வரல அப்படி தான் வரும் அதுலேயும் கோழி தூக்கி போகுது அது இது வேற செபேனுக்குது காலத்தில் வேலையனுக்குது இது வேற பராந்து இன்னொன்று கரையனு பராந்துலையா பருந்து ஆனால் ஒரு நாள் லைன் பால் போய் காலையில் உட்காந்துதானா இந்த கரும்பறந்து வந்து தானே கரும்பறந்து அது வந்தது என்ன பிடிக்குதானே ஜில்லுன்னு பிடிக்குதானே தலை கொத்தும் கரும்பு இருந்து அது குஞ்செல்லாம் தூக்கி விடுறோம் ஆமாம் விடையவே தூக்கிறோம் எனக்கு பாய் இப்போ என்ன பாய்க்க வச்சு நான் அப்புறம் என்ன பண்ணிட்டு அப்புறம் என்ன நீ பாய்க்க வச்சிட்டியா அப்படின்னு ஆனால் அதுக்கிட்ட போய் சொன்னால் அது என்னன்னு சொல்லு என்ன பாய்க்க வச்சிட்டியே அப்படின்னு நான் சரி பாய்க்க வச்சு நீ தான் காப்பாற்றணும் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு